நாளைக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு எங்கட 27 தியரி கிளாஸ்ல மெக்கானிக்ஸ் பகுதி தான் நான் பார்க்க போறோம். நேத்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி எங்க ஃபர்ஸ்ட் யூனிட்டுடைய கதையை ஸ்டார்ட் பண்ணா நேற்று பவர் கட்டுதாலே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் லேட்டா பண்ணிக்கிறது. அதுக்குரிய டியூட்டையும் இதையும் நம்ம என்ன செய்யும் அடுத்த கிளாஸ்ல ஷேர் பண்ணி நாளைக்கு நாங்க எங்க நிர்மாணித்துறை கெமிஸ்ட்ரி சம்பந்தமான கருவியை ஸ்டார்ட் பண்ணோம். சரி, இப்போதைக்கு நல்லா கவனம். என்னோட சார்பு வேகத்துல நாங்க நிற்கும் அந்த பாயிண்ட்ல நாங்க நின்றுட்டு சார்பு வேகத்துல அதுல மலைத்துளி சம்பந்தமான கேள்விகள் நாங்க பார்த்திருந்தோம். நானே லாஸ்டா வந்துட்டு 53வது கேள்வி எப்படி செஞ்சோம் அப்படியா? மலைத்துளி சம்பந்தமான கேள்விகள் நாங்க செய்ய லாஸ்டா செஞ்ச கேள்வி நம்பர் ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். எஸ், ரைட், ஓகே. சரி, இன்னைக்கு நாங்க ஒரு முக்கியமான ஒரு பகுதி சார்புல நாங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வி செய்ய போறோம். இங்க கதைக்க போற கதைகள் எல்லாம் தெளிவாக விளங்கிக்கணும். சரியா? உங்களோட கியூட்ல 8ஆம் பக்கம் வாங்க 55வது கேள்விக்கு வாங்க. 55வது கேள்வி கியூட்ல இருக்கிற 55வது கேள்விக்கு வாங்க. ஒவ்வொரு பகுதிகளாக தெளிவாக நாங்க கதைக்க போறோம். நல்லா விளங்கிடுங்கடா. முழுமையாக ஒரு பகுதி அப்படி, அதாவது இந்த ஆற்றுல வந்துட்டு நீந்தி கிடக்கிற சம்பந்தமான முழு தியரியை உள்ளடங்கின மாதிரி அந்த கேள்வியை நான் வடிவமைச்சிருக்கிறேன். ஏபிசி டிஇ பார்ட் வரும் வரைக்கும் அந்த கேள்வி இருக்குது. சரி, பாவம் அதுல இருக்கிற கதைகளை என்னங்கிற கதை. சரி, கேள்வியை கவனிங்கடா. டியூப்ல இருக்கிற 55வது கேள்வி, டியூப்ல இருக்கிற 55வது கேள்வியை நாம பார்க்கிறோம். 55வது கேள்வியை பார்க்கிறோம். சரி, பாருங்க. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் h-1 எனும் கதையில் சமாந்தரமான கரைகளை உடைய ஆறு பாய்கின்றது. சரி, ஓகே. இப்ப இதுல வந்துட்டு ஒரு ஆறு வந்துட்டு பாய்கிறார். ஒரு ஆறு வந்துகிட்டே பாயிறாங்க சமாந்தரமான கரைகளுடைய இந்த ஆற்றுல. இது வந்துகிட்டு 4 கிலோமீட்டர்ல இருந்து 4 கிலோமீட்டர் h-1, 4 கிலோமீட்டர் h-1. சரியா? 4 கிலோமீட்டர் h-1 எனும் கரையில் சமாந்தரமான கரைகளுடைய ஆறு பாய்கின்றது. ஆற்றின் அகலம் 60 கிலோமீட்டர். சரி, இந்த ஆற்று அகலம் வந்துகிட்டு 60 கிலோமீட்டர். அதையும் தந்துக்கிட்டாங்க. இந்த ஆற்றோட அகலம் வந்துட்டு 60 கிலோமீட்டர். இந்த ஆற்றோட அகலம் வந்துட்டு 60 கிலோமீட்டர் ஆகும். ஒரு மனிதன் நிலையான நீரில் 5 கிலோமீட்டர் h-1 கதியில் நீந்த இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்க. மைக் வந்துட்டு மியூட் பண்ணிக்கிறீங்க. சரி, கவனிங்க. அதுல சொன்னா பாருங்கடா. ஆறு பாய்கின்றது. ஆற்றின் அகலம் 60 கிலோமீட்டர் ஆகும். ஒரு மனிதன் நிலையான நீரில், சரியா, நிலையான நீரில் 5 கிலோமீட்டர் h-1 கதியில் நீந்தக்கூடியவன். தந்திரிக்கான என்ன தரவுன்னா நல்லா பாருங்க. நிலையான நீர்ல ஆறு நம்ம கேபிட்டல் ஆறுன்னு எடுத்தா ஆர் சார்பாக மனிதனின் வேகம். சரியா? ஆர் சார்பாக மனிதன் வேகம் தந்திரிக்கிற கதை நல்லா பாருங்க. இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஆர் சார்பாக மனிதனின் வேகம், ஆர் சார்பாக மனிதனின் வேகம் நிலையான நீர்ல ஆர் சார்பாக மனிதனின் வேகம் 5 கிலோமீட்டர் h-1. சரி, ஓகே. நிலையான நீரில் 5 கிலோமீட்டர் h-1 கதையில் நீந்தக்கூடியவர் ஆற்றின் ஒரு கரை ஏயில் நிற்கின்றானாம். சரி, ஓகே. இதுல இன்னும் இந்த கதை நேர் எதிரி. இந்த புள்ளியை நாங்க ஏந்து கதைச்சுக்கோம், இந்த புள்ளியை நாங்க வீட்டு கதைச்சுக்கோம். வீட்டு கதைச்சுக்கோம். நேர் எதிரே இருக்காரு பாப்போம். சரி, இப்ப இந்த ஏங்குற புள்ளியில ஒரு மனிதன் இருக்காரு. இப்ப இதுல ஏ பார்ட். சரியா? இதுல ஏ பார்ட் நல்லா கவனிங்க. ஏ பார்ட் நாங்க ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு புது படம் வரைஞ்சி அழகா நாங்க கதைக்க போறோம். சரியா? ஏ பார்ட் என்ன சொல்ல போறான்னு பார்ப்போம். ஏ பார்ட்டில் போய் இந்த கதை ஏ பார்ட். சரி, மனிதன் ஏயிலிருந்து ஆற்றின் கரைக்கு சமாந்தரமாக
மேற்கு நோக்கி நீந்தி 5 கிலோமீட்டர் தூரத்தை அடைகின்றார். சரி, ஓகே. ஆற்றுக்கு சமாந்தரமாக ஏல இருந்து என்ன செய்யறாரா? மேற்கு நோக்கி, ரைட், ஓகே, மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் தூரத்தை அடைகின்றார். அதற்கடுத்த நேரம் என்னன்னு கேள்வி. சரி, இப்ப நான் சொல்ல விஷயத்த நல்லா கவனிக்கலாம். இப்படி கதைச்சுக்கோ. இன்னும் இதுதான் அந்த 5 கிலோமீட்டர் ஏங்கிற இது நீங்கிற. சரி, இந்த ஏங்கிற புள்ளிக்கு நேரே இருந்து என்ன செய்யறாருன்னா இந்த திசையில 5 கிலோமீட்டர் ஆற்றின் பாய்றதுக்கு எதிர் திசையில. இப்ப ஆறு வந்து மேற்குல இருந்து கிழக்காக பாய்ந்து மனிதன் என்ன செய்ய போறார்? கிழக்குல இருந்து மேற்காக நீந்த போறார். மேற்காக நீந்த போறார். சரி, ஓகே. இந்த பாதையில நீந்தறாரு. சரியா? நிறைய இதுதான் அந்த மனிதன். சரி, இப்படி நீந்திட்டு போற இந்த திசையில் நீந்தி இந்த இடத்துக்கு வர. நான் இந்த இடத்தை இப்ப இந்த இடம் நம்ம இந்த இடத்தை கதைச்சுக்கோம். இத சி எடுத்துக்கிறோம். சி அவன் சொல்லிட்டான் இந்த தூரம் வந்து 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் இவரை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு கேள்வி. எவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு கேள்வி. சரி, நல்லா கவனிங்களா. எங்களுக்கு தெரியுண்டா இந்த மனிதன்ல தாக்குற விளையுள் வேகம். சரியா? 6 இந்த திசையில 4 கிலோமீட்டர் -1. இவர் இந்த திசையில் 6 சார்பாக 5 கிலோமீட்டர் -1 நீந்தினார். விளையுளாக 1 கிலோமீட்டர். நேரடியாகவும் கதைக்கலாம், சமன்பாட்டினூடாகவும் கதைக்கும். அவசரம் இல்லை. சில விஷயத்த நல்லா கவனம். இப்ப நான் எடுக்க நேரடியா கதைக்கு பாருங்க. மனிதனின் மீது தாக்குற விளையுள் வேகம் இந்த திசையில 1 கிலோமீட்டர் x-1. மனிதனின் மீது தாக்குற இந்த திசையில தாக்குற வேகத்தை 1 கிலோமீட்டர் h-1 என்று போட்டது எல்லாருக்கும் விளங்கிட்டாடா? விளங்கிட்டாடா? நான் பேசணும் அவ்வளவு. எங்களுக்கு தெரியும் கிழக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் h-1 அவர் அடிக்க போறாரு அந்த வேகத்துல. அவரு வந்துட்டு என்ன செய்யறாரு? 5 கிலோமீட்டர் h-1 நீங்கிட்டு போறாரு. இப்ப பாருங்க, வெளியால இருந்து பார்க்கிற எனக்குத்தான் இது விளங்கும் இந்த செயற்பாடு. அவர் என்ன நினைச்சுக்குவாரு? நாம 5ல தான் நீஞ்சிட்டு போறோம். பட் வெளியில இருந்து பாக்குற என்னதான் தெரியும்? 6 என்ன செய்ய போகுது? அவரை அடிச்சு 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 அவருக்கு எதிரான திசையில வேகத்தை கொடுத்துட்டு இருக்குது. அப்ப விளையுள் வேகத்தோட வரப்போற. அப்ப பாருங்க, மனிதனின் மீது தாக்குற விளையுள் வேகம் 1 கிலோமீட்டர் h-1. இப்ப கேள்வி, இந்த புள்ளி அடையெடுக்கிற நேரம் கேள்வி. எனவே கதிசமன் தூரத்தின் கீழ். அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. பாருங்க, கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். கதிக்கு பதிலா நாங்க பயன்படுத்தலாம் 1 கிலோமீட்டர் h-1. தூரம் 5 கிலோமீட்டர். கீழே டைம் t. எனவே t சமன் 5 ஹவர்ஸ் என்று வரும். சரியா? அப்ப அவர் இந்த ஏங்கிற புள்ளியில இருந்து இந்த சீங்கிற புள்ளி அடைய எடுக்கிற நேரம் 5 மணித்தியாலம் எடுக்கும். விளங்கிட்டாடா? டே 5 மணித்தியாலம் எடுக்கும்ங்கிற கதைகளை. ரைட், ஓகே. இது நாங்க நேரடியாக இந்த கேள்வியை செஞ்சு முடிச்சோம். சரி, ஓகே. இதை நான் சார்பு சமன்பாட்டினூடாக நாங்க எப்படி கதைக்கிறது? சரி, இந்த இடத்துல நாம என்ன செய்ய போறோம்னா, நல்லா கவனி. இந்த இடத்துல நாம என்ன செய்ய போறோம்னா, புவி சார்பாக அவர வேகம் என்னன்னு கண்டுபிடிக்க. நல்லா பாருங்க, நான் இந்த நிகழ்ச்சியை கரையில இருந்து பார்க்க போறேன், அல்லது மேலுக்கு இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தான் தெரியும் இவர் என்ன வேகத்துல போறாருங்கிறது. அவர் நினைப்பாரு நான் ஆத்துக்குள்ள 5 கிலோமீட்டர் -1 நீந்திட்டு இருக்கேன். அப்ப அது 6 ஓய்வுல இருக்க அவரால் நீந்தக்கூடிய மேக்சிமம் வேகம் தான் அது. இப்ப கதை வேற. 6 இயங்கிட்டு இருக்குது. 6 வந்து என்ன செஞ்சுட்டு இருக்குது? இயங்கிட்டு இருக்குது. எனவே நல்லா கவனிங்க, நான் சில விஷயத்த பாரு. இப்ப 6 சார்பாக மனிதனின் வேகம். நல்லா பாருங்கடா, 6 சார்பாக மனிதனின் வேகத்தை நான் இப்படி உடைக்க போறேன். m × r. சரியா? பாருங்களா,
ஆறு சார்பாக மனிதனின் வேகம். இதை நம்ம உடைக்க போறோம். உடைச்சாடா சரி, உடைச்சா நல்லா கவனிப்பா. VME VME இப்படி கதைக்கலாம். புவி சார்பாக மனிதனின் வேகம், புவியில இருந்து பாக்குற நம்மளுக்கு அவர் என்ன வேகத்துல போறார், அதான் எனக்கு தீர்வு. புவி சார்பாக மனிதனின் வேகம் சக VER ஆர் சார்பாக புவியின் வேகம், ஆர் சார்பாக புவியின் வேகம். இப்ப நம்ம இந்த வேகத்தை கண்டுபிடிச்சோம்னா சரி. இப்ப எனக்கு தெரியும் ஆர் சார்பாக மனிதன் வேகம் வந்துட்டு 5 கிலோமீட்டர் h-1. அவர் சொல்லிட்டான் இந்த திசையில நீந்துறாரு. எனவே இந்த திசையில 5 கிலோமீட்டர் h-1 இது சமன். வெளியிருந்து பாக்குறது நான் தான் பார்க்க போறேன். இது எவ்வளவு தூரம், இப்ப 5 கிலோமீட்டர் கடக்காரு, எவ்வளவு நேரத்துல கடக்க போறாரு. எனவே எனக்கு அந்த வேகம் தேவை. பாருங்க, புவி சார்பாக மனிதனின் வேகம் சக ஆர் சார்பாக புவியின் வேகம். புவி சார்பாக ஆற்றின் வேகம் சொல்லியாச்சு, அது கிழக்கு திசையில போயிட்டு. அப்ப ஆறு சார்பாக புவியின் வேகம் இந்த திசையில வரப்போறா, இந்த திசையில வரப்போறா. எனவே இது 4 கிலோமீட்டர் h-1. இப்ப இது கூட்டுப்படுத்து, இங்கால வந்து கழிப்படுத்து. பாருங்க, VME புவி சார்பாக வெளியிருந்து பாக்குற எனக்கு அவர் என்ன வேகத்துல தோறார், புவி சார்பாக மனிதனின் வேகம் சமன் இந்த 5 கிலோமீட்டர் h-1ல இருந்து கழிக்க போறீங்க இந்த திசையிலேயே 4 கிலோமீட்டர் h-1. எங்களுக்கு தெரியும் காவிகளை நான் சொன்ன மாதிரி நேரடியாக நீங்க கழிக்க வேணாம், பட் ஒரே திசையில இருந்து கழிச்சு கொடுக்கலே பார்க்கலாம், பிரச்சனை இல்லை, அவசரப்படும். காவிகளை நீங்க நேரடியா கழிக்காம என்ன செய்யுங்கன்னா கூட்டல்களாக மாத்துங்க. எனவே இத கூட்டலா மாத்தினா நாங்க படிச்சிட்டோம் காவி கூட்டல் விதி 5 கிலோமீட்டர் h-1. இத நான் பிளஸ்ஸா மாத்தினா இவர் இந்த திசையில 4 கிலோமீட்டர் h-1. எனவே விளைவுளாக VME புவி சார்பாக மனிதனின் வேகம் 5 கிலோமீட்டர் பாருங்க, 5 கிலோமீட்டர், இதான் 5 கிலோமீட்டர் h-1. இவர் முடிகிற இடத்துல இருந்து, இதான் எங்களோட ஆரம்ப புள்ளி, இது எங்களோட முடிவு புள்ளி. இது முடிகிற இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் h-1 நீங்க வரைந்தால் விளைவுளாக இந்த திசையில 1 கிலோமீட்டர் h-1. எனவே விளைவுளாக இந்த திசையில 1 கிலோமீட்டர் h-1. பாத்தீங்களா, நான் நேரடியாக இந்த இடத்துல கண்ட விஷயத்தை எங்களோட சார்பு கோட்பாட்டினூடாக கதைச்சாச்சு. இப்ப இது தெரியுமாக இருந்தால் இதை கொண்டு போய் இந்த சமன்பாடு பிரதிட்டு அவசரம். இப்ப விளங்கிட்டா இந்த 1 கிலோமீட்டர் h-1 எங்க இருந்து வந்தேன். எஸ், இப்ப ரைட், இங்க கவனிங்களா, அவசரம் இல்ல. இந்த கேள்வியை நாங்க முழுமையா இன்னைக்கு ஃபுல்லா நாங்க டைம் எடுத்து இந்த கேள்வி விளங்கினாலும் சரி, சரியா, பிரயோஜனமான கேள்வி, ஃபுல்லா முழுமையாக ஆறு சம்பந்தமான அவ்வளவு விஷயத்தை உள்ளடக்கின மாதிரி இந்த கேள்வி செட் பண்ணி இருக்குதா. சரி, இப்ப நீங்க உங்களோட டியூப் காப்பில 55வது கேள்வி போட்டு A பார்ட் இந்த படத்தை அழகா நீட்டா நோட் பண்ணி எடுத்துட்டு இத ஒரு வரியில முடிச்சதுக்கு பிறகு திரும்ப இந்த வரியில சார்பகத்தை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு இப்படி நாங்க கதைக்கலாம்ங்கிற விஷயத்தை நான் பட்டேன். ரைட், நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இனி அழகா விளையாடலாம், அந்த மாதிரி சார்பகத்தை பிடிச்சிட்டோம்னு சரி. ஆமீன், உங்களுக்கு லைட்டா வந்த கதை. சார் விளங்கிட்டு. ரைட், ஓகே. அபிலாஷன் லைட்டாடா. மனோஜ் நான் பேசுவேன். ஓம் சார் விளங்கி. ரைட், ஓகே.
ரைட், நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, நோட் பண்ணி முடியலன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க, அதெல்லாம் பிடிச்சிக்கலாம், பெரிய பிரச்சனை இல்ல. சரி, ஓகே, இப்ப வரும் வீக் கூற்றுக்கு வரும். சரி, வீக்கல் இதை நான் அழைச்சுக்கிறேன். சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. வீக் பார்ட் வாங்க, வீக் கூற்று என்ன சொல்றான்னு பாப்போம். இனி கதைக்கலாம் அழகா, எல்லாத்தையும் கதைச்சு புடிச்சுக்கணுமா, திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்க. சரி, பாருங்க. பி, மனிதன் ஏயிலிருந்து ஆற்றின் கரைக்கு சமாந்தரமாக கிழக்கு நோக்கி நீந்தி 36 கிலோமீட்டர் தூரம் நீந்தினார். அவருக்கு எடுக்கிற நேரம் என்னன்னு கேட்காங்க. சரி, இங்க பாருங்கன்னா, இப்ப இதுதான் இங்க இருக்கிற கதை. சரிங்களா? இப்ப ஏங்கிற புள்ளியில இருந்து என்ன செய்யறாருன்னா, நாம இங்க கதவுமே இது என்ன இருக்குது, இப்பதான் இதான் அடுத்த புது புது படம் பாருங்கம்மா. ரைட், இதான் அந்த ஏங்கிற புள்ளின்னு எடுத்துக்கோ, இதான் நாங்க பிங்கிற புள்ளின்னு எடுத்துக்கோ. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, கரைக்கு சமாந்தரமாக 6 வந்துகிட்டே தெரியும், 4 கிலோமீட்டர் h-1 வேகத்துல நீ போயிட்டு வாங்கிட்டு கிழக்கு நோக்கி தான் பாய். இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த ஏங்கிற புள்ளியில இருந்து கிழக்கு நோக்கி 36 கிலோமீட்டர் தூரம் நகர போற. சரியா? இப்ப நாம இந்த புள்ளியை டீல் எடுத்துக்கோங்க, இந்த புள்ளியை டீல் எடுத்துக்கோம். டி எல்லாம் தரலையான பொருள். அடுத்தடுத்த பிள்ளைகள் செய்யலாம் இருக்குது. சரி, ஓகே, பரவாயில்ல. நீ கவனி, இந்த தூரம் இவ்வளவு தூரம், இந்த 36 கிலோமீட்டர் நான் இதை எக்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? எக்ஸ், அதனால நீங்க வைண்டு கொடுத்துருக்கீங்களா? இதுக்கு முன்னால இருந்ததை வைண்டு படத்துல குறிக்கிறது வைண்டு. சரி, பாருங்க. இப்ப இந்த தூரம் 36 கிலோமீட்டர் தூரம் நகரத்துக்கு எடுக்கிற நேரம் என்னன்னு கேட்கணும். 36 கிலோமீட்டர் தூரம் நகரத்துக்கு. சரி, ஓகே, மனிதன் இந்த திசையில நீந்த போறாரு. மனிதன் இந்த திசையில நீந்த போறாரு. மனிதன் என்ன அறியாரு? சரியா? மனிதன் இந்த திசையில நீந்த போறாரு. நான் சொல்றேன், மனிதன் விளையுள் வேகம், மனிதன் நிலையான ஆற்றல் எண்ணத்தில் நீந்தக்கூடியவர் 5 கிலோமீட்டர், சாரி 5 கிலோமீட்டர் h-1 வேகத்துல நீந்தக்கூடியவர். எனவே இந்த மனிதனின் மீது தொலைகள், அப்ப இவர வேகம் வந்து மனிதன் வேகம் வந்துகிட்டு இந்த திசையில, சரியா, 5 கிலோமீட்டர் h-1 அதோட சேர்த்து இந்த 6ம் அவரை இந்த திசையில அடிச்சுட்டு போகிறார். எனவே மனிதன் விளையுள் வேகம், நான் இன்னைக்கு எழுத விளங்கான்னு பாருங்கடா, 9 கிலோமீட்டர் h-1. மனிதன் விளையுள் வேகம் இந்த திசையில 9 கிலோமீட்டர் h-1 போட்டது விளங்கிட்டாடா? விளங்கிட்டா மாலு? அமினா விளங்கிட்டாடா? சரி, ஓகே, இங்க பாரு. அப்ப இந்த திசையில மனிதன் என்ன செய்யறாரு? 9 கிலோமீட்டர் h-1 போறார். இது நாங்க முடிச்சு கதிசம பாருங்க. கதிசம நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தா சரி, தெளிவாக விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா பிசிக்ஸ் அழகா கொண்டு போய் முடிக்கலாம். விளங்கி படிக்க, பாடமாகி படிக்க மாட்டேன், என்ன நடக்காதுங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சிருங்க. நாம சமன்பாட்டினூட வருவோம், பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, சில விஷயத்துக்கு அப்ப 9 கிலோமீட்டர் கதிசமன் தூரத்திற்கு நேரம், தூரத்திற்கு நேரம். கதிக்கு பதிலா 9 கிலோமீட்டர் h-1, 9 கிலோமீட்டர் h-1 சமன் தூரம் 36 கிலோமீட்டர். கிள டி, எனவே டி சமன்
36 கிலோமீட்டர் கீழ 9 கிலோமீட்டர் h மைனஸ் 4. நான் 9 நாமளா பஸ் ரைட். இங்க பாருங்க, இப்ப என்ன கேஸ்னா 36 கிலோமீட்டரை இந்த திசையில கணக்கு எடுக்கிறதுக்கு நேரமே எங்களுக்கு 5 ஹவர்ஸ் தான் எடுக்குது. சாரி 4 ஹவர்ஸ் தான் எடுக்குது. பட் இந்த திசையில 5 கிலோமீட்டரை கிடக்கிறதுக்கு எனக்கு 5 மணி எல்லாம் கிடைச்சிச்சு. இங்க 6 மணி செல்ல போறேன். டே இந்த விடை வந்து எல்லாரும் விளங்கிட்டா? எஸ். வெளியே இருந்து பாக்குற எங்களுக்கு நான் இந்த காட்சி அழகா பார்க்கலாம். உள்ளுக்க நீந்துறவருக்கு அவர் அந்த 5 கிலோமீட்டர் மேலேயே நான் நீந்துற மாதிரி தோன்றுவார் அவரு. பட் 6 அடிச்சுட்டு போகும். அதை நாங்க மேலுக்கு இருந்து பார்த்தா எங்களுக்கு விளங்கு. நல்லா கவனிங்க. இங்கே தந்திருக்கிற தரவு 6 சார்பாக மனிதன் வேகம், 6 சார்பாக மனிதனின் வேகம் இந்த திசையில 5 கிலோமீட்டர் h மைனஸ் அதாவது நீந்திர திசையில. பட் நல்லா கவனிங்க, 6 சார்பாக மனிதனின் வேகத்தை நான் உடைச்செழுதினா VME புவி சார்பாக மனிதனின் வேகம் தான் எனக்கு தேவை. சக VER என்று வரும். சரியா? பாருங்க, 6 சார்பாக மனிதனின் வேகம். இப்ப கிழக்கு திசையில நீந்திட்டு இருக்க. அப்ப 6 சார்பாக மனிதன் வேகம் இந்த திசையில 5 கிலோமீட்டர் மைனஸ் 1ல நீந்திட்டு இருக்காரு. VME புவி சார்பாக மனிதனின் வேகம், 6 சார்பாக புவியின் வேகம். அதுல மாற்று கருத்து இல்லை. நல்லா கவனிக்கும். 6 புவி சார்பாக இந்த திசையில தந்திருக்கிறது VER புவி சார்பாக ஆற்றின் வேகம். அது எப்பயுமே திசை மாறாது, 4 கிலோமீட்டர் h மைனஸ் 1. எனவே 6 சார்பாக புவியின் வேகம் இந்த திசையில 4 கிலோமீட்டர் h மைனஸ் 1. எனவே VME புவி சார்பாக மனிதனின் வேகம் இங்க வந்து கழிபட போறாரு. இந்த திசையில 5 கிலோமீட்டர் h மைனஸ் 1 மைனஸ் இந்த திசையில 4 கிலோமீட்டர் h மைனஸ். நான் சொல்லி காவிகளை நேரடியாக கழிக்கமானது அழகா கூட்டலாம். இத கூட்டலாம் மாத்தினா இவர் இந்த திசையில 5 கிலோமீட்டர் h மைனஸ் 1 சக இந்த திசையில 4 கிலோமீட்டர் h மைனஸ் 1. எனவே வரப்போறாரு 9 கிலோமீட்டர் h மைனஸ் 1. இனி தெரிஞ்சா இதுல கொண்டு பிரதிட்டு 4 அவசரம். இந்த 9 இப்ப விளங்கிட்டா? இந்த 9 கிலோமீட்டர் h மைனஸ் 1 சமன்பாட்டின் ஊடாக நாங்க எப்படி எடுத்தோம்ங்கிற கதை விளங்கிட்டோம். எஸ். இப்ப பி பார்ட் திரும்ப அழகா படத்திற்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுறேன். தெளிவா விளங்கிடுறா? கஷ்டம் அழகா படிச்சது சார். 9 கிலோமீட்டர் h மைனஸ் 1க்கு மேல திசை காட்டல. ஓ, திசைன்னு இந்த திசை விளங்கிட்டா? தன்னை கூட்டி எடுத்தீங்கன்னா ஒரு திசை வரும். வேற இடத்துல வந்து திரும்பி பாக்குறது. அஜய், நான் உங்களுக்கு பேச விளங்குதா? ஆமாம் சார். இது அஜய் நேரத்துல ஜாயின் பண்ணியா இல்ல ஃபர்ஸ்டா புதுசா இது பண்ணிக்கிறியா? ஆமாம் சார், புதுசா ஜாயின். ரைட், ஓகே. இதுக்கு முந்தின கிளாஸஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்றேன். எல்லா கிளாஸஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த வீக் கிடைக்கும். சரியா? ஓகே. எஸ். அடுத்த விளங்குதான் நான் பேசுற விளங்குதான். ஆமாம் சார். சரி சரி, ஓகே, புடிச்சிக்கலாம். அதெல்லாம் பெரிய கஷ்டம் முடியும். பேச சரி. இஃபா, நான் பேசுவேன். இஃபா, இப்ப உங்களுக்கு வெளியில விளையிடாமா? லக்ஷ்மி தான் விளையிட கேள்வி. ரைட், ஓகே. இஸ்மா, நான் பேசுவேன்தாமா? சாபு விளையிட இஸ்மா. சரி, ஓகே, வெரி குட். நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க.
ரைட் ஓகே சரி அடுத்த பதிவு சரியா எழுதி முடிக்கிறதாக்கும் என்ன திரும்ப எழுதலாமா கிளாஸ் முடிய ரெக்கார்டு அப்படிப்பாங்க சரி சி பார்ட் வருமா இனி அடுத்த கதையும் கேள்விகளும் கொஞ்சம் பெரிய பெரிய பதிவுல போற மாதிரி தோன்றும் பட் நம்ம ஐடியாஸ் தெளிவா இருந்தா நாங்க விஷயத்துல தெளிவா இருந்தா எல்லா கேள்வியும் நான் சொல்லலாம் சரியா இப்ப வாங்க சி பார்ட் இப்ப வாங்க சி பார்ட் இதெல்லாம் நினைச்சுக்கிறேன்னா சி பார்ட் சரி பாருங்கடா அம்மனிதன் ஆற்றுக்கு செங்குத்தாக கடக்க விரும்பினான் சரி ஓகே இப்ப இவர நோக்கம் என்னண்டா இப்ப ஸ்டீபாட் இவர நோக்கம் என்னடா இந்த ஆறுல சரி இந்த ஆற்றுல ஏங்கிற புள்ளிகள் அதெல்லாம் கவனிக்கணுமா இதான் அந்த ஆறு இப்ப இவர நோக்கம் வந்துகிட்டு என்னன்னா நேரெதிரே ஏங்கிற புள்ளியில இருந்து இந்த பிங்கிற புள்ளிய போய் சேரணும் நேரெதிரே போய் சேரணும் சரியா அவரை நோக்கத்தை பாருங்க அம்மனிதன் ஆற்றுக்கு செங்குத்தாக கடக்க விரும்பினால் எத்திசையில் நீந்துதல் வேண்டும் ஆற்றின் மறுகரையில் பிஏ அடைய எடுக்கிற நேரம் என்னன்னு கேள்வி சரி ஆறு இப்ப இந்த திசையில 4 கிலோமீட்டர் h-1 வேகத்துல வாங்கிட்டு இப்ப நம்மள்ட்ட கேட்ட கேள்வி என்னடா இவர் செங்குத்தாக இந்த இடத்தை அடையணுமாக இருந்தால் அவர் எந்த திசையில நீந்தணும் இப்ப பாருங்கடா அவரு ஆற்றுல அவரால 5 கிலோமீட்டர் h-1 நிலையான நீர்ல 5 கிலோமீட்டர் h-1 நீந்தக்கூடியவர் இப்ப இவரை நான் அப்படி நீந்த நினைச்சு நல்லா கவனிங்க செங்குத்தா கடல் ஆத்துக்குள்ள பாய்வாராக இருந்தா இங்க இருந்து செங்குத்தா அவர் பாய்வாராக இருந்தால் இப்ப இங்க இருந்து செங்குத்தாக அவர் இந்த இதுக்குள்ள ஆற்றுக்குள்ள பாஞ்சி நீஞ்ச ஸ்டார்ட் பண்ணினா ஆறு இந்த திசையில அடிக்க ஆரம்பிக்கும் எனவே விளைவுளாக அவர் இந்த திசையில பயணிப்பார் செங்குத்தா பாஞ்சா இப்ப அவர வேகம் மேல் நோக்கி 5 கிலோமீட்டர் இந்த தடையில 4 கிலோமீட்டர் h-1 எனவே விளையுள் வேகம் இந்த திசையில எனவே அவர் செங்குத்தா போக மாட்டார் இங்கே ஏதோ ஒரு புள்ளியில அடைப்பார் எல்லாருக்கும் வழங்கிட்டானா செங்குத்தா பாஞ்சா ஏன் இஞ்சால நகர்ந்து போவாருக்கு எஸ் ஆற்றுக்கு செங்குத்தா பாஞ்சா அவர் என்ன செய்ய போறாரு இந்த திசையில அடிபட்டு போறார் அது விளையுள் வேகம் அப்ப அப்படி போக கூடாது அவரு கேள்வி என்னன்னா நீங்க நிலைக்குத்தான் அங்க நீங்க போகணும் நீங்கிற புள்ளியத்தான் நீங்க அடையணும் அவர் எந்த திசையில நீந்துதல் வேண்டும் ரைட் ஓகே நான் சொல்ற விஷயத்த நல்லா இப்ப இந்த திசையில நான் சும்மா கதைச்சுக்கிறேன் இங்க பாருங்கடா பாய போறாரு கிடையோட ஒரு அல்பா கோணத்துல இந்த திசையில கிடையோட ஒரு அல்பா கோணம் அதை கண்டுபிடிக்கணும் கிடையோட அல்பா இதுதான் அல்பா கோணம் எழுது சரியா நல்லா பாருங்க அவரால மேக்சிமம் நீந்தக்கூடிய வேகம் அந்த 5 கிலோமீட்டர் h-1 5 கிலோமீட்டர் h-1 5 கிலோமீட்டர் h-1 அதே நேரம் அந்த மனிதனின் மீது ஆற்றின் வேகம் இந்த திசையில தொலைப்படும் பாருங்க என்ன நடக்க போகுது பாருங்க இது 4 கிலோமீட்டர் h-1 ஆனா ஒன்று செல்லியாச்சு ஒரு புள்ளியில 2 காவிகள் ஒரு குறித்த கோணத்துல தொழிற்படும் நாங்க எங்களுக்கு தெரியும் ஒரு புள்ளியில 2 காவிகள் குறித்த கோணத்துல தொழிற்படுமாக இருந்தால் அவங்களோட விளையும் காவி
அயல் பக்கங்களாக கொண்டு நீங்க ஒரு இணைகரத்தை பூர்த்தி செய்வீங்களாக இருந்தால் அந்த இணைகரத்தின் மூளை விட்டம் தான் விளைவுல தரும். எனவே பாருங்கடா, இந்த இடத்துல விளைவில் அவன் சொல்லிட்டான் இது செங்குத்தாத்தான் இருக்கணும், விளைவுள் வேகம் இந்த திசையில தான் போகணும் இவங்க ரெண்டு பேருக்கும். அப்ப நீங்க இணைகரத்தை பூர்த்தி செஞ்சு பாருங்க, இது 4 இருந்தால் இதுவும் 4, சரியா? இது 5 இருந்தால் இதுக்கு சமாந்தரமாக இங்க வரையப்பட வேண்டும். நல்லா இருக்கும். இப்ப விளையுள் வேகம் இந்த திசையில், இது 4 தான், இதுவும் 4. இணைகரத்தின் எதிர்ப்பக்கம் இது 5 தான், இது 1. இப்ப நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க. உங்கள்ட்ட கேட்காங்க திசைக்கு இருக்காங்க, திசைக்கு இருக்காங்க. முதலாவது இது அல்பாவா இருந்தா இதுவும் அல்பா. பாருங்கடா, இந்த செங்கோண முக்கோணில, இந்த செங்கோண முக்கோணில இது அயல் பக்கம், இத கோணம் எடுத்தா இது அயல் பக்கம், இது செம்பக்கம். எனவே அயல் பக்கமும் செம்பக்கமும் சம்பந்தப்படுறது காஸ். காஸ் அல்பா சமன், படத்துல நல்லா அல்பாவெல்லாம் காட்டிக்கிறேன், கிடையோட அமைக்கிற கோணம்னு காய்ச்சாச்சு. காஸ் அல்பா சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் 4/5. எனவே அல்பா சமன் காஸ் இன்வர்ஸ் 4/5. 4/5 திசையை கண்டுபிடிச்சாச்சு, கிடைக்கும். எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல அமைச்ச படமும் திசை கோணமும் கண்டுபிடிச்சது விளங்கிட்டாடா? சரி, இன்னொரு முறை சொல்லிடுமா? என்னப்பா? இன்னொரு முறை சொல்லிடுமா? எஸ், இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, இவரு செங்குத்தாக இந்த புள்ளியை அடையணும். அப்ப செங்குத்து அடையண்டா இவர் என்ன செய்யணும், இந்த திசையில பாஞ்சாதான் அடிச்சு 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 அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போவார். விளைவு வேகம் எங்களுக்கு நிலைக்குத்தா இருக்கு, சரியா? அப்ப நான் இந்த இடத்துல 5 km/h அல்பா கோணத்துல பாய் 2 பேர். ஆனா என் மீது, அந்த மனிதனின் மீது அவர வேகம் இந்த திசையில் அடிக்கும் போது ஆற்றின் வேகம் இந்த திசையில் அடிக்கும். அப்ப இவங்க 2 பேருக்குமான விளையுள் வேகம் விரும்பியோ விரும்பாமலோ A to B நோக்கி செங்குத்தாத்தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு தெரியுதுடா, 2 காவிகள் வந்துட்டு ஒரு புள்ளியில தொழிற்படுமாக இருந்தார். நம்ம நோமலா கதைச்சிட்டு போகும், நாங்க இதே நேரத்துல கதைச்சிருந்தோம்னா சரியா? ஒரு புள்ளியில 2 காவிகள் தொழிற்படுமாக இருந்தா அவங்களோட விளையுள் காவி யாரால தரப்படுதுண்டா, இந்த இடத்துல இவங்க 2 காவிகளையும் அயல் பக்கங்களாக கொண்டு ஒரு இணைகரத்தை நீங்க பூர்த்தி செய்வீங்களாக இருந்தால் அந்த இணைகரத்தின் மூளை விட்டம், இணைகரத்தின் மூளை விட்டம் யாரத்தாலும் விளைவுல தரும், சரி? விளைவுல தரும். எனவே V இந்த திசையில வைநேகத்தை பத்தி எழுதாச்சு. இப்ப அல்பா தேவை, இது அல்பாவா இருந்தா இதுவும் அல்பா. பாருங்க, இவருக்கு சமாந்திரம், ஒரு குறுக்கோடு இடைவெட்டது, ஒன்று விட்ட கோணம். எனவே cos alpha சமன் 4/5, alpha சமன் cos inverse 4/5 இது வரும். சரி, அடுத்து கேட்காங்க ஆற்றல் கணக்கெடுக்கிற நேரம் என்று கேட்காங்க. சரி, ஓகே, இங்க பாருங்கடா, இந்த ஆற்று அகலம் அவன் தந்து விட்டான் 60 கிலோமீட்டர் தந்திருக்கான், சரியா? இப்ப நான் இந்த விய கண்டுபிடிக்க போறேன், சரியா? பைதகரஸ் மூமெண்ட் இது 3 வரும், ரைட்? நம்ம கண்டுபிடிக்கும், நல்லா கவனிக்கணும். இந்த முக்கோணிக்கு பைதகரஸ் தேற்றத்தை நாங்க பயன்படுத்தினால் 5 வர்க்கம் சமன் 4 வர்க்கம் சக v வர்க்கம் வரும். 5 வர்க்கம் 25, 4 வர்க்கம் 16 சக v வர்க்கம். எனவே v வர்க்கம் சமன் 9 வருவாது, v சமன் 3 கிலோமீட்டர் h-, சரியா? அப்ப விளையுள் வேகம் செங்குத்தாக 3 கிலோமீட்டர் h-1. தூரம் தெரியும், கதி தெரியும், அல்லது வேகம் தெரியும், நேரத்தை கண்டுபிடிக்க போறீங்க. எனவே வேகம் சமன் அல்லது கதி சமன் தூரத்தின் கதி கூடவே, திசை செங்குத்துதானே, கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம், சரியா? இது 3 கிலோமீட்டர் h-1, தூரம் 60 கிலோமீட்டர் by t. எனவே t சமம் 20 அவசரம். ஆற்றை செங்குத்தாக இவன் கடக்கெடுக்கிற நேரம் வந்துகிட்டு
20 hours 20 மணித்தியாலம் எடுக்குங்கிற கதை விளங்கிட்டாடா? எஸ் ரைட். சி பார்ட் படத்துக்கேறி அழகா எல்லாத்தையும் நோட் பண்ணிடு. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்களா? சரி, இதை நான் அழைச்சிக்கிறேன். அடுத்த இடத்துக்கு போறோம். அடுத்த வரும் என்ன சொல்றாங்க? மனிதன் செங்குத்தாக நீந்த ஆரம்பித்தார். சரி, ஓகே, அதே ஆறுதான். சரி, இப்ப வரும் டீப் பார்ட்ல என்ன சொல்றாங்க பார்ப்போம். ஆரக்கலை இது E, இது B. சரி, இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவர் என்ன செய்ய போறாருன்னா இந்த செங்குத்தாக நீந்த போறாராம். செங்குத்தாக என்ன செய்ய போறாரு? நீந்த போறாரு. சரி, இங்க பாருங்க, நான் சொல்ல விஷயத்துக்கு அப்படின்னு செங்குத்தாக இந்த ஆற்றல அவர் நீந்தினார். செங்குத்தாக இந்த ஆற்றல இவர் நீந்த போறாரு 5 கிலோமீட்டர் h-. பட் ஆற்றின் வேகமும் அவரின் மீது தொழிற்படும். ஆற்றின் வேகமும் அவரின் மீது தொழிற்படும். இந்த திசையில 4 கிலோமீட்டர் h-. சரி, இப்ப விளையுள் வேகம் பாருங்க. மறுகரையை அடையிருக்கிற நேரம் மறுகரை சி எனும் புள்ளியை சென்றடைந்தால் பிசியின் பெறுமதி என்னென்றலாம் கேள்வி. சரி, ஓகே, நான் முதலாவது விளையுள் வேகத்தை கண்டுபிடிக்கிறேன். இங்க பாருங்கடா,
ஒரு புள்ளியில இரண்டு காவிகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக தொழிற்படுமாக இருந்தால் எதிர்பக்கங்களை கொண்டு ஒரு இணைகரத்தை நீங்க பூர்த்தி செய்யுங்க. அதன் மூளை விட்டம் தான் விளைவுடை தரும். எனவே ஒன்றுக்கொன்று செங்குத்தான நினைக்கிற இப்படித்தான் வரப்போறாரு. சரியா? அப்ப இதன் மூளை விட்டம் பாருங்க, இந்த திசையில விளைவு வேகம் வருது. எனவே அந்த திசையில அதை இயங்க போற அவ்வளவுதான். இதான் அந்த புள்ளி சி, இந்த புள்ளி சரியா? இந்த திசையில் இருக்கிற வேகம், இந்த திசையில் இருக்கிற வேகம். சரி, கேட்கலாம் மறுகரை அடையிற நேரம் என்னது கேட்க. மறுகரை அடையிற நேரம் இது லேசான விஷயம் தான், டக்குனு அப்படிங்கலாம் நான் சொல்ல விஷயத்துக்கு வாங்க. இப்ப இந்த திசையில நான் ஒரு கோபுறார். இதுல அர்த்தம் என்னண்டா, நல்லா பாருங்கடா. இந்த ஏங்கிற புள்ளியில இருந்து இந்த சீங்கிற புள்ளிய மனிதன் மனிதன் இரண்டு திசைகள்ல இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருப்பார். சரியா? நல்லா பாருங்க. ஒன்று கிடையாக இவ்வளவு தூரம் போயிருப்பார். கிடையாக இவ்வளவு தூரமும் நிலைக்குத்தாக இவ்வளவு தூரமும் அவர் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்க. அந்த ரெண்டு இடப்பெயர்ச்சியில் தான் இவரை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கார். மனிதன் இந்த சீங்கிற புள்ளிய அடையக்க அவன் இரண்டு திசைகள்ல இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கான். அதாலதான் அவர் விளையுள் இடப்பெயர்ச்சி இங்க வந்திருக்கான்னு சொன்ன விஷயம் விளங்கிட்டாடா? இந்த சீங்கிற புள்ளியில இருந்து மனிதன் பார்க்க அவரு கிடையாக இவ்வளவு தூரம் வந்திருந்திருக்காரு, நிலைக்குத்தாக இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேர் விளையுள் தான் இவர் இந்த இடத்துல வந்திருக்கிறது. சரி, சீங்கிற புள்ளியில இருந்து பார்க்க மனிதன் அடைஞ்ச இரண்டு திசையிலையும் அடைந்த இடப்பெயர்ச்சிகளை பத்தி கதைச்சது நான் விளங்கிட்டேன். சீங்கிற புள்ளி அடையக்க எஸ் தெளிவா இருக்கு. ஏன்னா நான் அதை வச்சுதான் லேசா அந்த கேள்வியை முடிக்க போறேன். இதை வச்சுதான் ஏன்னுண்டா எனக்கு இந்த தூரம் தெரியாது நேரம் கேட்கான். சீங்கிற புள்ளி அடைய எடுத்து நேரம் என்னன்னு கேட்கான். இப்ப நல்லா கவனிங்க. அதாவது இந்த 60 கிலோமீட்டர் தூரத்தை நல்லா விளங்கி கொஞ்சம் பாரு. 60 கிலோமீட்டர் தூரத்தை 5 கிலோமீட்டர் h-1ல கடக்க எடுக்கிற நேரமும் இந்த தூரத்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த எக்ஸ்ங்கிற தூரத்தை 4 கிலோமீட்டர் h-1ல கடக்க எடுக்கிற நேரமும் இந்த தூரத்தை y எடுத்துக்கிறேன். இந்த y-ங்கிற தூரத்தை v கிலோமீட்டர் நான் காணல, எனக்கு தேவையில்லை, பிரச்சனை இல்லை, இருக்கணும். v கிலோமீட்டர் h-1ல கடக்க எடுக்கிற நேரங்களும் சமனா இருப்பாங்க. சரியா இல்லையா? இவங்க 3 பேரும் 3 தூரங்களை அந்தந்த வேகங்கள்ல கடக்கெடுக்கிற நேரங்கள் சமனா இருக்கும்னு சொல்றேன். சரியா பிள்ளையாடா? ஏப்பா t=0 இந்த மனிதன் இங்க இருக்காரு. இந்த இடத்தை t=t அடைகிறார். அடங்கி போட்டு பார்க்காது இவர் நிலைக்குத்து கிடையான இடப்பெயர்ச்சி இஞ்சு, நிலைக்குத்தான இடப்பெயர்ச்சி இஞ்சு. எனவே இந்த t=t அந்த மனிதன் அந்த சீங்கிற புள்ளியில இருந்து பாக்குற டைம்ல இவர் நிலைக்குத்தாக 60 கிலோமீட்டர் h-1 கடக்கெடுக்கிற இந்த வேகத்துல கடக்கெடுக்கிற நேரமும், அதே மாதிரி இந்த எக்ஸ்ங்கிற தூரத்தை இந்த கதையில கடக்கெடுக்கிற நேரம். ஏன்னா அவர் இங்க வரக்கடா, இஞ்சையும் அவர் வந்துருவாரு, இஞ்சையும் அவர் வந்துருவார். நிலைக்குத்தா அவரை நிழல பாருங்க. இங்க பாருங்க, நான் அந்த புள்ளியில போய் நின்றுட்டு பார்க்க எனக்கு ஏல இருந்து இவ்வளவு தூரத்துல இருக்கிற புள்ளியும் எனக்கு விளங்குது, இங்க இருந்து பியும் விளங்குது. எனவே t=tங்கிற நேரத்துல 3 விதமான இயக்கங்களை நான் கதைச்சிட்டு இருக்கேன். ஒன்று கிடையா போறது, இன்னொன்று நிலைக்குத்தா போறது, இவங்க 2 பேருக்கும் விளைவுலா போறது. இவங்க 3 பேருக்குமான நேரங்கள் சமனா இருக்கு. ஷாக்கிரா, நான் சின்ன விஷயம் விளங்கிடாமா? மனோஜ் நான் பேசுறேன். எஸ் ரைட். அப்ப இங்க பாருங்க, நேரம் தானே கேள்வி. இங்க 60 கிலோமீட்டர் எனக்கு தெரியும், அந்த கதையும் எனக்கு தெரியும். எனவே முதலாவது கேள்வி முடிச்சு. இங்க பாருங்க, விளைவுகள் கதை காணாமலே நாங்க முடிச்சிடலாம். இங்க பாருங்க,
முதலாவது விஷயம் அவன் கேட்கான் மறுகரையை அடையெடுக்கிற நேரம் என்ன? எஸ், இவர் இங்கிருந்து இஞ்ச இடம்பெயர்ச்சி அடையெடுக்கிற நேரமும் இங்கிருந்து இஞ்ச இடம்பெயர்ச்சி அடையெடுக்கிற நேரமும் இங்கிருந்து இஞ்சு அந்தந்த வேகங்களோட இடம்பெயர்ச்சி எடுக்கிற நேரங்களும் சமன். எனவே பாருங்கடா, கதி சமன். பாருங்க எப்படி தர கதி சமன் தூரத்திற்கு நேரம். கதி 5 கிலோமீட்டர் h-1 சமன் தூரம் 60 கிலோமீட்டர் பை டி. எனவே டி சமன் 12 மணித்தியாலம். இந்த 12 மணித்தியாலம் கண்டுபிடிக்கிறா. எஸ். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க, இந்த கேள்வி எப்படி கன்வெர்ட் பண்றான்னு பாருங்கடா. இப்ப கேட்க பாருங்கடா, மறுகரையை சி எனும் புள்ளியை சென்றடைந்தால் பிசியின் பருமதி என்ன? அதாவது எக்ஸ் பருமன் என்னன்னு கேட்காங்க. இங்க பாருங்க பின்னாடி பிசி. பட் எனக்கு தெரியும், சரியா? நல்லா பாருங்க, இந்த 4 கிலோமீட்டர் h-1ல எக்ஸ்ங்கிற தூரத்தை 12 ஹவர்ஸ்ல அவர் கடப்பார். திரும்ப கதி சமன் தூரத்திற்கு நேரம். இங்க பாருங்க, கதி 4 கிலோமீட்டர் h-1 சமன் தூரம் எக்ஸ். அதான் கீழே 12 ஹவர்ஸ். இதை கொண்டு பெருக்கி விட்டா எக்ஸ் சமன் 4 கிலோமீட்டர் h-1 தர 12 ஹவர்ஸ் வரும் 48 கிலோமீட்டர். சரியா? அவரு நிலைக்குத்தாக 60 கிலோமீட்டர், இடையாக 48 கிலோமீட்டரும் அடைஞ்சிருப்பார். இப்ப நீ இந்த வையை கண்டுபிடிக்கலாம், பைதகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது 48, இது நீ சும்மா பிராக்டிஸ் செஞ்சு பாரு. இது 48, இது 60. சம்பவத்தை கண்டுபிடி, வேகத்துல விளையில வச்சு கண்டுபிடி, விஐயும் வச்சு தூரத்தை வச்சு நேரத்தை கண்டுபிடி. அதுவும் 12 ஹவர்ஸ் தான் வரும். இந்த கேள்வி 2 விளங்கிட்டா செஞ்சது. டி பார்ட்ல ஒரு இலக்கம் உண்டு, ஒரு இலக்கம் 2 செஞ்சது விளங்கிட்டா. ரைட், ஓகே. நோட் பண்ணி எடுங்க. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம். அழகா விளங்கிடுங்கடா, அவசரம் இல்ல, பொறுமையா ஒவ்வொரு விஷயமா தெளிவா கதைச்சு விளங்குது.
சரி ஓகே வாங்க அடுத்த கேள்வி. வருமா இதான் லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன் ABCD E part சரியா E part சரி பாப்போம் என்ன நடக்குது. சரியா வடக்கு 60 பாகை கிழக்காக சரி அவன் ஒரு திசை சொல்றான் சரியா வலது பக்கம் நீங்கினாரு இடது பக்கம் நீங்கினாரு நிலைக்குத்தான் நீங்கினாரு நிலைக்குத்தான் போறதுக்கு ஒரு கோணத்துல நீங்கினாரு இப்ப அவன் ஒரு கோணத்தினூடாக நீங்கிறார் அவர் என்ன இருந்தாலும் பிரச்சனை. சரி பாப்போம். வடக்கு 60 பாகை கிழக்காக மனிதன் நீந்த ஆரம்பித்தால் மறு கரையை அடையெடுக்கிற நேரம் என்று கேட்காங்க. சரி இங்க அழகா பிடிக்கலாம் சில விஷயத்த நல்லா பிடிச்சிங்க. இப்பதான் அந்த படிச்சிருந்த காவி பிரிப்புங்கிற கதையெல்லாம் எப்படி நாம இதுல யூஸ் பண்ண போறோம்னு பாருங்க. பிடிப்பீங்க நான் சில விஷயத்துக்கு சரி சரி இப்ப வடக்கு கிழக்கு வடகிழக்கு திசையில நான் இந்த திசையில நீ இந்த புறம் நான் படத்தை இங்க கொஞ்சம் நல்லா தெளிக்க சரி பாருங்க வடக்கு 60 பாகை கிழக்காக மனிதன் நீந்த ஆரம்பித்தான். சரி அவன் வடகிழக்காக இந்த திசையில நல்லா பாருங்க இந்த திசையில இப்ப நீந்த இந்த திசையில வடக்கு கிழக்காக இது 60 பாகை சரியா அவர் வேகம் அவர் 5 கிலோமீட்டர் H-1 நீந்தலாம் அதுல மாற்று கருத்து. அதே நேரம் இந்த 6 வந்துகிட்டு இந்த திசையில 4 கிலோமீட்டர் H-1 பாயிண்ட் ரைட். இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இங்க பாருங்க சரியா இப்ப இந்த மனிதனின் மீது 2 காவிகள் தொழிற்பட போறாங்க. ஒன்று ஆற்றின் வேகமும் இந்த திசையில 4 கிலோமீட்டர் H-1 சரியா பாருங்கடா இதுல 2 காவிகள் ஒரு குறித்த கோணத்துல தொழிற்படுது. இப்ப உங்கள்ட்ட கேட்காம அவன் சின்ன கதையை படமாக்கினது விளங்கிட்டானா? நல்லா பாருங்க இப்ப மறு கரையை அடையெடுக்கிற நேரம் எனக்கு என்னதான் இப்படி எல்லாம் நீந்தினாலும் சரி நல்லா பாருங்க இந்த ஆற்றுக்கு செங்குத்தான இந்த தூரம் தெரியும் 60 கிலோமீட்டர் H-1 சரியா ரைட் போர்டு நல்லா பாருங்க. நான் இங்க ஒரு அமைப்பு அமைக்க போறேன்னா அமைச்சதுக்கு பிறகு இதை திரும்ப நான் கன்வெர்ட் பண்ணி சில விஷயங்களுக்கு அதப்ப விளங்கி எடுக்கணும். இங்க பாருங்க ஒரு குறித்த ஒரு புள்ளியில ஏங்கிற ஒரு புள்ளியில இது வீட்டெடு கொஞ்சம் பாருங்க ஏங்கிற ஒரு புள்ளியில நல்லா விளங்கிக்கலாம் எல்லாரும் அவதமா பாருங்க ஏங்கிற ஒரு புள்ளியில 2 காவிகள் ஒரு குறித்த கோணத்துல தொழிற்படும். ஒரு குறித்த கோணத்துல 30 பாய் எனக்கு 60னா இது 30 பாய் கோணத்துல தொழிற்படும். நாங்க சொல்லிட்டோம் ஒரு புள்ளியில 2 காவிகள் ஒரு குறித்த கோணத்துல தொழிற்படுமாக இருந்தால் விளைவு காவி அயற்பக்கங்களாக கொண்டு ஒரு இணைகரத்தை பூர்த்தி செய்ய அதன் மூளை விளைவுல தரண்டு கதைச்சிருந்தோம். இது 4 இருந்தா இதுவும் 4 இது 5 இருந்தா இதுவும் 5 சரி இது 5 இவர் 5 இவர் 4 இது 4. இப்ப இதன் மூளை விட்டு என்ன சரி இங்க பாருங்க அவரே இந்த இடத்துல போய் சேருது. இந்த இடத்துல போய் சேரும் விளைவுகளாக இவருக்கு இதுதான் அந்த விளைவுலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை அதெல்லாம் தேவை சில விஷயத்த நல்லா இந்த புள்ளி டிங்கிற ஒரு புள்ளியில போய் சேர்றாருன்னு வச்சோம் இந்த புள்ளியில சேர்றாருன்னு வச்சோம்
இப்ப உங்களுக்கு கேட்கறாங்க மறுகரையை அடை எடுக்கிற நேரம். சரி, ஓகே. டே நான் அவன் சின்ன கதையை ஸ்ட்ரக்சரா மாத்தி விளைவில் அங்க போய் சேருண்ட வரைக்கும் நான் கீறின விஷயம்லாம் விளங்கிட்டேன். இணைகரத்தை பூர்த்தி செஞ்சு அதன் மூளை விட்டம் அங்க போய் சந்திப்பாரு. ரைட், ஓகே. நான் இப்ப இந்த படத்தை சின்ன ஒரு கன்வெர்ட் பண்ண போறேன். நல்லா கவனிக்கலாம். அங்க இருக்கிற படத்தை நான் திரும்ப கீற போறேன். பட் இந்த 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 பிரதேசத்தை மட்டும் கீற போறேன். நல்லா இருக்கும். சரியா? இங்க பாருங்களா, இந்த பிரதேசத்தை மட்டும் கீற போறேன். நல்லா விளங்கிக்க, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குது? இது 5 கிலோமீட்டர் h-1. சரியா? 60 பாகை. இந்த திசையில இவருக்கு இருக்குது 4 கிலோமீட்டர் h-. நான் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பதிலா, இதான் அவங்க சொன்ன கதை, இந்த ஸ்ட்ரக்சருக்கு பதிலா நான் இன்னொரு படம் திறப்பேன். நாம தெரிகின்றார் ஒரு காவிய 2 கூறுகளாக நீங்க பிரிக்கலாம். பிரிக்கலாமா பிரிக்கலாதா? இந்த காவிய 2 கூறா பிரிக்கலாமா பிரிக்கலாதா? ஒன்றுக்கொன்று செங்குத்தான. எஸ், இந்த 2 காவிய பிரிச்சு நல்லா கவனிக்கிறேன். இந்த காவிய கலட்டி எறிஞ்சி போட்டு இந்த 5 கிலோமீட்டர் h-. நல்லா கவனிக்க, கிடையோட கோணத்தோட அமர்த்தினா காஸ். எனவே பாருங்க, ஒரு குறித்த புள்ளியில ஏங்கிற புள்ளியில 2 காவிய தொழிற்படும். இதுக்கு பதிலா தொழிற்படும் 2 காவியத்தை கண்டுபிடிக்க போறேன். பட் ஒன்று கொண்டு செங்குத்தா தொழிற்படும். நல்லா கவனிக்க, கோணத்தோட அமர்த்தினால் காஸ். எனவே இதுல இருக்கிற y பார் ஒன்றே ஒன்றுதான், இந்த 5 காஸ். இந்த திசையில 5 காஸ் 60 வரும். சரியா? ஏற்கனவே இந்த திசையில 4 இருக்கு. 4 கிலோமீட்டர் h-1 இருக்கு. ஆனா கோணத்தோட அமர்த்தினா காஸ், கோணத்துல இருந்து விளத்தினால் சைன். எனவே இந்த திசையில இன்னொரு ஆளையும் நான் கூட்டணும். 5 sin 60 பாருங்க. இப்ப இந்த 2 காவிகளுக்கு பதிலாக அதே புள்ளியில ஒன்றுக்கொன்று செங்குத்தாக தொழிற்படுற 2 காவிகளை நான் குறிச்சிருக்கேன். இந்த பிக்சர்ஸுக்கு பதிலா இந்த படம் கீறலாம் என்று விளங்கிட்டாட. எஸ், ஓகே. அப்படின்னா இவங்கட விளையுள் நான் போறேன். நான் சொல்றேன், இது 2க்குமான விளையுள் v-ஆக இருந்தால் இவங்க 2 பேருக்குமான விளையுளும் v தான். இதுல மாற்று கருத்து இல்லை. இதே படம் தானேடா இந்த படமும். எஸ், இப்ப சொல்லுங்க. அந்த மனிதன் அந்த இடத்துல அடைஞ்சிருக்கிற இடப்பெயர்ச்சியின் போது அவர் பார்க்க போறாரு. நிலைக்குத்தாக இவ்வளவு தூரம் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருப்பார், கிடையாக இவ்வளவு தூரம் இடப்பெயர்ச்சிருப்பார். நல்லா பாருங்க, நிலைக்குத்தாக அவர் அடைஞ்சிருக்கிற இடப்பெயர்ச்சிக்கு காரணமான கதி 5 cos-ஆ இருக்கும். தூரமும் தெரியும், கதியும் தெரியும். நேரத்தை கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கலாதா? இதே கேள்விதான் முன்னால நம்ம பார்த்தோம். ரைட், ஓகே. இப்ப பாருங்க, கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம், அவ்வளவுதான். கதி 5 cos 60 பாருங்க, 5 cos 60 சமன் தூரம் 60 கீழ் கீழ் வரும். எனவே 5 தர cos 60 half, இது சமன் 60 கீழ் t. எனவே t சமன், சரியா, 60 தர 2 கீழ 5 வரும், 24 hours. சரியா? மறுகரை அடைக்கிற நேரம் 24 மணித்தியாலம் வரும். 65 12 ஒருவர், அது 2 அப்படின்னா 20. அடுத்த கேட்கிறாங்க, கிழக்கு திசையில் ஏயிலிருந்து எத்தூரத்தில் மறுகரையை அடைவான்னு கேள்வி. கிழக்கு திசையில, அதாவது இந்த தூரம் கேட்டிருக்காங்க. சரி, இது y-ன்னு இந்த தூரத்தை கேட்டிருக்காங்க. பட் இந்த தூரத்தை இவர் கணக்கெடுக்கிற வேகம் மின்னதிகம், அவ்வளவுதான் கதை. இனி பாருங்க, கதி சமன் தூரத்தின் நேரம். இப்ப பாருங்கடா, கதி 4 கிலோமீட்டர் h-1 சாக 5 sin 60 வரும். எனவே 4 சாக 5 sin 60 பாருங்க, 4 சாக 5 தர வர்க்கமூலம் 3 sin 60. sin 60
வர்க்க மூலம் மூலியங்கள். எனவே கூட்டி விட்டீங்கன்னா பல பெருமானம் வரட்டு. 5 வர்க்க மூலம் 2 8 சக 5 வர்க்க மூலம் மூலியங்கள் 2 வரும். பிரதிக்கு புறப்படுது. இதான் அந்த விலை. அப்ப இந்த இடத்துல வர போறாரு கதைக்கு பதிலா 8 சக 5 வர்க்க மூலம் சமன் தூரம் தெரியாது பட் டைம் தெரியும் 24. டைம் தெரியும் 24. சுருக்கி விடுங்க. இந்த 2ஆல சுருக்கினா இவர் ஒரு முறை இவர் 12. எனவே y சமன் 12 தர 8 சக 5 வர்க்கம் மூலம். சரியானா? ரைட். இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்னா வர்க்க மூலம் 1 தசம் 7 பிரதி. சரி, 7 பிரதி. பிரதிட்டு நீங்க விட எடுக்கலாம். எஸ், 1 தசம் 7 பிரதி. வர்க்க மூலம் பிரதிட்டு வைத்த பெருமானத்தை கண்டு சொல்லுங்க. எல்லாருக்கும் நீப்பாடு விளங்கிட்டு ஈப்பாட் நம்ம கதைச்சதெல்லாம் விளங்கிட்டா? எஸ், ஓகே. நோட் பண்ணி எழுதி கன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு அந்த வயது பெருமானத்தை கண்டு சொல்லுங்க.
சரியா? அதுக்கு விட வரும் என்னது 199.92 கிலோமீட்டர் வரும். கிலோமீட்டர் வரும். சரி, ஓகே. சொல்ற விஷயத்துக்கு போனோம். இன்னைக்கு நாங்க பார்த்திருக்கிறது ஒரு எஸ்ஏ டைப்பான ஒரு பெரிய ஒரு கேள்வி. முழுமையாக வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் உள்ளடக்கிற மாதிரி நான் இந்த கேள்வி செஞ்சு வச்சிருக்கேன். சரியா? திரும்ப ஒரு தரம் தயவு செய்து நான் கதைச்ச விஷயங்கள்ல கிளாஸ் ரெக்கார்ட் அப்டேட் பண்ணப்படும். பட் அதுக்கு முன்னால நீங்க ஒரு தரம் ட்ரப் சீட்ல செல்ஃபா செஞ்சு பாருங்க. கதைச்சதெல்லாம் நான் சமன்பாட்டை எப்படி கதைக்கிறேன் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சரியா? ரைட். அடுத்த கிளாஸ்ல மெக்கானிக்ஸை பொறுத்தவரையில அடுத்த கிளாஸ் கொஞ்சம் முக்கியமான ஒரு கிளாஸ் இயக்க சமன்பாடுகளை நாங்க அறிமுகப்படுத்தும் அடுத்த கதை. சரியா? உங்களோட டியூப்ல நாங்க இனி கதைக்கறிகிற விஷயம் வந்துட்டு 59வது கேள்விக்குரிய பகுதி இயக்க சமன்பாடு. அதுக்கு முன்னால இனியோட சார்பு கேள்வி எல்லாம் செய்யலாம். நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிச்சை பெரிய கேள்விகளை செஞ்சு முடிப்போம். டியூப்ல இருக்கிற எல்லா கேள்வியும் நாம செய்வோம். அதே நேரம் சிலபஸை நாங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல மெக்கானிக்ஸ் உரிய அடுத்த கிளாஸ்ல இன்ஷால்லா இயக்க சமன்பாடுகளை நாங்க அறிமுகப்படுத்துவோம். ஒரு புது சாப்டர் புது பகுதியை நம்ம இதுக்குள்ள கதைக்க போறோம். சரி, இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அது வரைக்கும் திரும்ப செய்யும் ப்ராக்டிஸ் பண்ணிக்க பாருங்க. எஸ், ஓகே. அது பிரச்சனை இல்லடா. அந்த 199.8 அல்லது 92 அதெல்லாம் பிரச்சனை. ஒரு தஸ்மார்ல மாறுது. ரைட், ஓகே. சந்திப்போம் இன்ஷால்லா.